வெல்கம் டு பொங்கடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஒன் பாட் மீல் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், சிறிதளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஒரு கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் இந்த பச்சரிசியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, கையில் பிடிச்சி பார்த்தா சூடு இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். அரிசி தனியாக, பருப்பு தனியாக வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பை போட்டு வறுக்கலாம். பருப்பு வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வரும். அது வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பருப்பும் தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் வெண்பொங்கல் கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அரிசி பருப்பு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில். அது கூடயே நம்ம தட்டி வச்ச இஞ்சியையும் தேவையான அளவையும் உப்பையும் சேர்த்துக்கோங்க. விசில் அடங்கினதும் திறந்து பாருங்கள், பருப்பும் அரிசியும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் வறுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, முந்திரி பருப்பு சீக்கிரம் செவந்துடும். இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையும் சேர்த்து அரிசி பருப்போடு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது நெய் விட்டும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் பொங்கல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே தட்டில் வச்சுருங்க. நெய் நம்ம ஏன் தடவுறோம்னா, தட்டில் வைக்கும்போது பொங்கல் நல்லா ஈஸியாக வரும். அதனால் நம்ம நெய் தடவி அதை அப்படியே தட்டில் வச்சிடலாம். ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பொங்கலை சட்னி, சாம்பார் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் சட்னியோட மட்டும் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாம்பாருக்குரிய லிங்க்கையும் தேங்காய் சட்னிக்குரிய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பொங்கடிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.